உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? சரி, மதுவுக்கு எதிராவா? 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதி தானே சொல்றீங்க? நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்புல கல் இறக்க அனுமதி இல்லை, இவ்வளவுதானே? அம்மா நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? கல் இறக்க ஏன் தோட்டத்துல அனுமதி இல்லை, அதுதான் அறிவுள்ளவன் செயல். மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? சரி, அதை விட்டுருங்க. அது மதுக்கு எதிராக போராடினாரு. உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல? எல்லாரும் மது குடிக்கிறான். மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இப்ப இந்த இடத்துல ஏற்கிறீங்களா? நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு வரணும். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. போராடி பெற்றுக் கொடுத்தவன் ஆனமத்தா பெரியாரா? எதையாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேற்றி விட்டாதீங்க. போங்க, அப்புறம் பேசுவோம். பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? சரி, மதுவுக்கு எதிராவா? 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதி தானே சொல்றீங்க? நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்புல கல் இறக்க அனுமதி இல்லை, இவ்வளவுதானே? அம்மா நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? கல் இறக்க ஏன் தோட்டத்துல அனுமதி இல்லை, அதுதான் அறிவுள்ளவன் செயல். மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? சரி, அதை விட்டுருங்க. அது மதுக்கு எதிராக போராடினாரு. உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல? எல்லாரும் மது குடிக்கிறான். மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இப்ப இந்த இடத்துல ஏற்கிறீங்களா? நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு வரணும். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. போராடி பெற்றுக் கொடுத்தவன் ஆனமத்தா பெரியாரா? எதையாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேற்றி விட்டாதீங்க. போங்க, அப்புறம் பேசுவோம். பெண்ணிய உரிமையா? அடுத்ததாக நமது தமிழன் பிரசன்னா திமுகவை சேர்ந்தவர் இணைகிறார். வணக்கம் சார். தந்தை பெரியார் குறித்து சீமான் பேசியது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில இது தொடர்பாக உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு சொல்லலாம். வணக்கம் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு. நீங்க சீமானை போன்ற மனநோயாளிகள், இரண்டாவது ஒரு ஆகச்சிறந்த அரசியல் அரைவேக்காட்டு தற்குறிகளுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற நிலையில் காலச்சூழல் எங்களை தள்ளுகிறது என்கிற மன வருத்தத்தில் தான் இந்த பதிலை சொல்லுகிறேன். சீமானுக்கு 2009 வரையிலும் தந்தை பெரியார் என்கிற ஒரு மாமனிதர், தந்தை பெரியார் தான் தன்னுடைய பாட்டன், தந்தை பெரியார் தான் தன்னுடைய அப்பன் என்று சொல்லி நக்கி பிழைத்த நாதாரி தான் சீமான் அவர்கள். நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிவிட்டு அதுதான் ஆதாரத்தில் இருக்கிறது, இதுதான் ஆதாரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிற அயோக்கியத்தனம் என்பது கோயபல் சேத்தியரியினுடைய, நாம் எப்போதும் சொல்லுவது பாஜகவினுடைய பி டீம் என்று, இன்றைக்கு பாஜகவினுடைய பி டீம் ஏ டீமை எல்லாம் மிஞ்சுகிற உளறி கொட்டுகிற அயோக்கியத்தனத்தை தொடர்ச்சியாக செய்வது சீமானினுடைய வியாதி, மனநோய். நான் அவருக்கு ஒரு புத்தகத்தை விரும்புகிறேன். பெண் ஏன் அடிமையானால் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் ஏறக்குறைய 21 கட்டுரைகள் வந்திருக்கிறது. குறைந்தபட்சம் சீமானுக்கு படிக்க தெரியும் என்றால் அந்த கட்டுரைகளை படித்து புத்தி தெளியட்டும். இந்த தமிழ் சமூகத்தில் இந்த இன விடுதலைக்காக சூத்திரன்களாக மாற்றப்பட்ட தமிழ் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோர் பெண்கள் என்று சொல்லுகிற போது அந்த பெண்கள் சமூகத்தில் வளர வேண்டும் என்றால் அவர்களுக்கு பொருளாதார வசதி தேவை என்று முதலில் கணித்தவர் 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் சொத்துரிமை தீர்மானத்தை இயற்றியவர், இந்தியாவிலேயே பெண்களுக்கு சிந்தித்தவர் தந்தை பெரியார். அதை ஒட்டிதான் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்தவர் தந்தை பெரியார். அவர் இன்னும் ஒரு வட்டத்திலே போய் கற்பு என்பது ஆணுக்கு மட்டும் பெண்ணுக்கு மட்டும்தானா, ஏன் ஆணுக்கு இருக்கக்கூடாதா என்று கேள்வி கேட்டவர். திருமண முறை என்பது பெண்களை அடிமைப்படுத்துகிற தன்மை என்று சொன்னவர். விவாகரத்து என்பது பெண்களினுடைய புரட்சிகர உரிமை என்று சொன்னவர். அவர் அன்றைக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் இன்றைக்கு பெண்கள் எத்தனையோ அளவில் முன்னேறி தங்களுடைய வாழ்வை வளப்படுத்த சிந்தித்தாரே தவிர
இவர்களை போன்ற தெருப்பொறிக்கு அயோக்கியர்கள் சொல்லுவதெல்லாம் தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தாது. ஆனால் நாம் என்ன கரிகாலத்தில் இருக்கிறோம் என்றால், இந்த வாட்ஸ்அப் சோசியல் மீடியாவில் வருகிற வாந்திகளை எல்லாம் நம்புகிற ஒரு இளைய தலைமுறை முடமாய் போய்விடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இத்தகைய பதில்களை சொல்லுகிறோம். சீமானுக்கு அரசியல் அறிவே கிடையாது. ஒரு ஆகச்சிறந்த தற்குறியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம்.